ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் நல்லா கரைக்கக்கூடியது. ராகிலப்பா அதிகமான கால்சியம் இருக்கு, வைட்டமின் டி இருக்கு. இது உடம்புக்கு நல்ல வலிமை தரக்கூடியது. சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சின்னவங்கள இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். செய்ய முடியாதவங்களுக்கு அம்மா சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க, ஃபோன் கால் வேண்டாம். இப்போ அம்மா கேப்பை வாங்கியிருக்கேன். இது பலசரக்கில் தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா ஒரு 1/2 கிலோ கேப்பை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ 1/2 கிலோ கேப்பையை இந்த பவுலில் போட்டுக்கிடுவோம். பாத்திரத்தில் இதை நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதையும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம இதை கழுவணும். இதில் நிறைய உம்மிகள் இருக்கும், டஸ்ட்டு இருக்கும். இப்போ நல்லா ராகி நல்லா களியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதில் ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம். அப்போ அம்மா ராகியை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இதை ஜல்லடையில் தண்ணியை நல்லா நிறுத்துக்கிடுவோம். இப்போ இதை தண்ணியை ஃபுல்லாக நிறுத்திடணும். ராகியை ஜல்லடையில் போட்டு தண்ணியை நிறுத்தாச்சு. இப்போ அம்மா ஆயில் வேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை நல்லா நினச்சிட்டு அப்படி இந்த மாதிரி இருக்கணும். நல்லா தண்ணி ஒரு பிட் இல்லாமல் நல்லா அப்படி வச்சுக்கிடுவோம். நம்ம ஊற வச்சுருந்த அந்த ராகியை தூக்கி இதில் போட்டுக்குவோம். நல்லா பரப்பி விட்டுக்குருவோம். இப்போ இதை நம்ம பொட்டணம் போட்டுருவோம். ஒரு துணியை வச்சு கட்டி விட்டுருவோம். இப்போ கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த ஜல்லடையை வச்சுருவோம். ஜல்லடையை வச்சு இப்போ நம்ம கட்டி வச்சுருந்த ராகியை இதில் வச்சுருவோம். இப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு 8 மணி நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா முளைக்கட்டிடும். முளைக்கட்டினோடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம கேப்பையை முளைக்கட்ட வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, சூப்பராக முளை கட்டியிருக்கு. பாருங்க, அருமையாக கட்டியிருக்கு. எவ்வளோ அருமையாக கட்டியிருக்குன்னு பாருங்க. உள்ள ஃபுல்லாக நல்லா முளை கட்டியிருக்கு. நல்லா போடுவோம். இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல நிறைய இதில் உள்ள சத்துக்கள் நிறைய நமக்கு கிடைக்கும். சுத்தமான ஒரு மெல்லிசான துணியில் நம்ம இதை நல்லா காய போட்டுருவோம். நல்லா இதை நல்லா பரப்பி விட்டுருவோம். இப்போ இது ரூமுடைய டெம்பரேச்சரில் நம்ம வச்சு இதை காய விடுவோம். நல்லா 1 நாள் ஆகும், இல்லாட்டா 1.5 நாள் ஆகும். நல்லா காஞ்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கேப்பையை நம்ம நல்லா முளைக்கட்டி காய வச்சுருந்தோம். நல்லா பாருங்கள் எப்படி நல்லா காஞ்சிருச்சு. நல்லா 2 நாள் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். நம்ம 2 நாள் காய வச்ச இந்த முளைக்கட்டிய கேப்பையை நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். 2 தான் திரிச்சுக்கிடுவோம். ஒரே இதில் அடிக்காது, நல்லா மாவு அடிக்கணும் நம்ம. அதனால் 2 தான் திரிச்சுக்கிறோம். இதை ஃபஸ்ட் அடிச்சுட்டு செகண்ட் அடிச்சு கொண்டு வரேன். இல்லை நல்லா பவுடராக்கி கொண்டு வரேன். இப்போப்பா மிக்சியில் நம்ம அடித்தாச்சு. மாவு நல்லா முளைக்கட்டிய ராகி மாவை நல்லா அடித்தாச்சு மிக்சியில். ஜார் பத்தாதனால 2 தான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஜல்லடையில் போட்டு சளிச்சுக்கிறோம். பவுலில் இருக்கிறதையும் நம்ம சளிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம
சளிச்சாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக கப்பி இருக்குது, இது தேவையில்லை டஸ்ட்டு. இப்போ நம்ம முளைக்கட்டிய ராகியை வந்து நம்ம நல்லா மாவு பவுடராக்கியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ராகி மாவை ஸ்டோர் பண்ணியாச்சு ஒரு பாக்ஸில் போட்டு. இதை வந்து மூடி போட்டு நம்ம வெளியவே வச்சுக்கலாம். 3 மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது. நம்மளை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த முளைக்கட்டின ராகி மாவை நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 25 கிராம் நம்ம முளைக்கட்டிய ராகி மாவு எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் அழகாக பாருங்கள் நம்ம முளைக்கட்டின மாவுடைய அந்த வேறுடைய இது இருக்குது இல்லையா, அழகாக எவ்வளோ இதாக இருக்குது. இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குப்பா, நல்லா இம்யூனிட்டி பவர் நிறையா இருக்குது. இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த கப்பில் தான் நம்ம வந்து ஒரு 25 கிராம் முளைக்கட்டிய ராகி மாவு எடுத்துருந்தோம். இப்போ இதில் வந்து எந்த கப்பில் நம்ம அளவு எடுத்துருக்குறோமோ அதே கப்பில் நம்ம 1 கப்பு தண்ணி இதில் ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கிடுவோம். ஒரு சின்ன பச்சை மிளகாப்பா, அந்த பச்சை மிளகாவில் 1/4 பீஸு போட்டுக்கிடுவோம் பொடிசாக நறுக்கி. சும்மா காரத்துக்கு லைட்டாக இதை நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது இப்படி இருக்கட்டும். அம்மா வந்து ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த கப்பில் தான் நம்ம மாவு எடுத்திருந்தோம், ராகி மாவு எடுத்திருந்தோம். இப்போ அதே கப்பில் 5 கப்பு ஊற்றிக்கணும். 4, இப்போ 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு கப்புக்கு ஒரு 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு வந்து நம்ம மாவில் ஊற்றிருக்கோம், 5 கப்பு வந்து நம்ம மண் சட்டியில் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். தண்ணி வந்து சூடாகிட்டு வருது. இப்போ நம்ம வந்து கலக்கி வச்சுருந்த இந்த மாவை வந்து இதில் போட்டுக்கிறோம். அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சிடணும், ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. இதை நம்ம கை விடாமல் நல்லா கிண்டிக்கணும். இப்போ நம்ம வந்துப்பா இதை வந்து நல்லா நம்ம கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டோம்னா கீழே வந்து மாவு வந்து அடி பிடிச்சிரும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா கிண்டி வேக விடுவோம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். மூடி போட்டுருவோம். மூடி போட்டு அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சு நம்ம 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருக்கோம். ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நல்லா வெந்திருக்குப்பா, கலர் நல்லா மாறி இருக்குது. இப்போ மேலே உள்ள நுரைய லைட்டாக எடுத்துருவோம். இது மேலே உள்ள நுரை நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம அந்த ராகியை வந்து நம்ம முளைக்கட்டி இருக்கோம். பார்த்தீங்களா, அருமையாக எவ்வளோ இதாக அப்படி அழகாக தெரியுது பாருங்கள். நல்லா முளைக்கட்டினோடைய வேறு ஃபுல்லாக இப்போ நல்லா வெந்துருச்சு, கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இதை நல்லா கொஞ்சம் ஆற விடுவோம். நம்ம வந்து தயிர் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்குருவோம், 4 ஸ்பூன் போட்டுக்குருவோம் தயிர். நல்லா தயிரோடைய கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சிக்குருவோம். இப்போ ஒரு 1/4 பீஸ் பச்சை மிளகாய் போட்டுக்குருவோம். நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்குருவோம். சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். இது ஒரு 5 பீஸ் நறுக்கியிருக்கேன். இதே இதில் போட்டுக்குருவோம். மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்குருவோம். மல்லி இலையை கொஞ்சம் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம முளைக்கட்டிய ராகிக்குள் நல்லா ஆறிடுச்சுப்பா. இதை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம்.
நம்ம இப்படியே குடித்தா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அம்மா குடிச்சு பார்த்தே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை நம்மளுக்கு தயிர் போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். தயிர் வந்து நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்படி மண் பவுலில் நம்ம குடித்தோம்னா ரொம்ப நல்லது. நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கு. நான் அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் முளைக்கட்டிய ராகி கூழ் ரெடி. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அன்னைக்கு நாள் முழுவதும் நல்லா எனர்ஜியாக இருப்போம்ப்பா. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த ராகி கூழ் வந்து இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம்னா அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசியும் தாங்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குப்பா. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ராகியை வந்து முளைக்கட்டினால அந்த வேர்கள்லாம் இருக்குல்ல, அது அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குது. அதனால உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கட்டாயம்.